நீங்கள் சிஎம் ஆனால் எந்த செயல் திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் இருக்கும்? டாஸ்மாக் கடையில் ஒழிக்கிறது தான் முதல்ல. தலித்துகளுடைய அரசியல் உரிமையை பறித்த நாள் இது. காந்தி செய்த ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா பற்றியும் திரு மலைச்சாமி பற்றி அவர்களும் உங்களுக்கான அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்டோரிஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? 1988 ஏப்ரல் தடய அறிவியல் துறையில் பணியாற்றுவதற்காக நான் மதுரைக்கு போனேன். வட்டார தடய அறிவியல் ஆய்வகம் மதுரை, அறிவியல் உதவியாளர் நிலை 2 என்கிற பணிக்கு நான் நியமனம் செய்யப்பட்டேன். அது ஒரு தற்காலிகமான பணி. அப்போது நான் சட்டக்கல்லூரி மாணவனாகவும் இருந்தேன். இறுதி ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு வேலைவாய்ப்பு முகாம் மூலம் இந்த வாய்ப்பு கிட்டியது. ஏப்ரல் 5ஆம் தேதி நான் அந்த பணியில் சேர்ந்தேன். 1988. 89 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக தராசு இதழிலே ஒரு செய்தி வெளிவந்தது. அந்த செய்தியில் என்னுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. பரகூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு என்னை தடய அறிவியல் ஆய்வகத்தில் வந்து வழக்கறிஞர் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் சந்தித்தார். அதுதான் முதல் சந்திப்பு. அது 89ஆம் ஆண்டு பிப்ரவரி வாக்கில் என்று கருதுகிறேன். வந்ததும் அவர் தன்னை விஜயன் அவர்களின் அண்ணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். விஜயன் என்னோடு சட்டக்கல்லூரியில் மாணவர் விடுதியில் தங்கி பயின்றவர். அவர் என்னை பற்றி அவருக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும், அந்த கடிதத்தை படித்த பின்னர் உங்களை சந்திக்க விரும்பினேன், ஆனால் நேரம் கிட்டவில்லை, இப்போது தராசு இதழில் இந்த செய்தியை பார்த்தேன், உங்கள் நினைவு வந்துவிட்டது, அதனால் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று என்னிடத்திலே அவர் அறிமுகம் செய்து கொண்டார். அப்படி எங்களுக்கு இடையிலே உறவு மலர்ந்தது. அப்போது அவர் சொன்னார், நான் ஒரு நிகழ்ச்சி அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி ஒருங்கிணைக்க இருக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது நீங்கள் சிறப்பாக பேசுவீர்கள் என்றும் விஜயன் எழுதியிருந்தார், உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். எனவே நான் ஒருங்கிணைக்கிற அந்த நிகழ்ச்சியில் PL பொன்னுசாமி IAS அவர்களை அழைக்க இருக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஒருவராக கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நிகழ்ச்சி தான் நான் அவர் ஒருங்கிணைத்த நிகழ்வில் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியாகும். PL பொன்னுசாமி IAS அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். 2-3 நிமிடங்கள் தான் பேச வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் காலேஜ் ஹவுஸில் நடந்தது, டவுன் ஹால் ரோடில். அதன் பின்னர் பாண்டியன் ஹோட்டல் அருகே தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். அதில் அப்போது ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் V பலராமன் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதிலும் என்னை பேச அழைத்தார், அதில் நான் பங்கேற்றேன். இந்த 2 நிகழ்ச்சிகள் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை மூலம் அவர் ஏற்பாடு செய்தது. இப்போ வந்து மக்கள் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சுருந்தார், பீப்புள்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார். இந்த 2 நிகழ்வுகளுமே அந்த அமைப்பு சார்பில் தான் நடந்தது. அதன் பிறகு தலித் பேந்தர் இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்தின் சார்பிலே ஒரு நிகழ்ச்சி தோழர்கள் நடத்த விரும்புகிறார்கள் என்று நான் தங்கியிருந்த SRH பில்டிங் அந்த கட்டிடத்திற்கே வந்து, ராஜகம்பீரம் என்கிற ஒரு ஊர் ஒத்தக்கடை பக்கத்திலே இருக்கிறது, அங்கே தலித் பேந்தர் இயக்கத்தின் சார்பிலே ஒரு நிகழ்ச்சி நடத்த விரும்புகிறார்கள், அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு என்னை அழைத்து போனார். இதுவும் இந்த மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. நான் அப்போது இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றினேன். பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்ச்சிகளுக்கு இயக்கத்தோடர்கள் அழைத்தார்கள். அரசு ஊழியராக நான் இருந்த நிலையிலே வாய்ப்பு கிடைக்கிற போது பங்கேற்றேன். திரு O விஜயன் அவர் ஒரு அமைப்பு வைத்திருந்தார், அவர் ஒத்தக்கடையிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். இப்படி இந்த உறவு இருந்த நிலையில் சட்டமன்ற பொது தேர்தலில் எனக்கு வரகூரிலே இடம் கிடைத்ததா என்ற ஆர்வத்தோடு வந்து கேட்டார். அப்படி கிடைக்காமல் போனது, கிடைக்குமா என்று வந்து கேட்டார். கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னேன். கிடைக்காமலும் போய்விட்டது. தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை பெறவில்லை. பிறகு அவரோடு நாங்கள் சேர்ந்து பணியாற்றுகிற போது தலித் பேந்தர் இயக்கம் தேர்தலில் நிற்பதா வேண்டாமா என்ற ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அது டவுன் ஹால் பக்கத்திலே ஒரு தியேட்டர், தங்க ரீகல் தியேட்டர், அதில் ஜோசப் சேவியர் என்பவர் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நானும் அதிலே பேசினேன். அப்போது தேர்தல் அரசியல் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவன் நான். எனவே அந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை பதிவு செய்தேன். இப்படி 1-2 நிகழ்ச்சிகளில் தான் நான் அவரோடு பங்கேற்கிற ஒரு சூழல் அமைந்தது. திடுமென அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். நான் மதுரையிலே வேலை செய்து கொண்டிருந்த போது வாரம் சென்னைக்கு வருவேன், சனி ஞாயிறு. ஏன்னா என்னுடைய
பெட்டி படுக்கை எல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியிலே தான் இருந்தது. அப்போது தேர்வு நேரம் நெருங்கி விட்டது. ஏப்ரல் மே மாதத்தில் ஏப்ரல் நினைக்கிறேன் தேர்வு நேரம் நெருங்கி விட்டது. 89 தேர்வு நடக்கிற அந்த சூழலில் பரீட்சைக்கு முன்போ அல்லது பின்போ எனக்கு நினைவில்லை. சென்னையிலிருந்து நான் மதுரைக்கு போகிறேன். போய் இறங்கியதும் எனக்கு கிடைத்த தகவல், மலைச்சாமி அண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது நான் லீவு போட்டேன்னா லாஸ் ஆஃப் பே தான். அப்போது சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டேஸ்லையும் நான் லாஸ் ஆஃப் பே போட்டு தான் சென்னைக்கு வந்திருந்தேன். இப்போது மண்டே போய் நான் ரிப்போர்ட் பண்ணணும், வேலையில் ஜாயின் பண்ணணும். அது ஒர்க்கிங் டே தான் நினைக்கிறேன், மண்டே ஆர் டியூஸ்டே. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நான் அலுவலகத்துக்கே நேராக போகாமல் மருத்துவமனைக்கு உடனே போயிட்டேன். தகவல் கிடைச்சது. மருத்துவமனையில் போய் பார்த்தா அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் ஐசியூவில் இருந்தார். கிட்ட போய் பார்க்க கூட அனுமதிக்கலை. தூரம் நின்று பார்த்தேன். அவரை காப்பாற்ற வாய்ப்பில்லை என்கிற சூழல் தெரிந்தது. அன்று மாலை அவர் காலமாகிவிட்டார். செப்டம்பர் 14 அவர் காலமான நாள் 1989. பிப்ரவரி மார்ச் வாக்கில் எனக்கு அறிமுகமானார். அதே 1989 செப்டம்பர் வாக்கிலே இறந்து போனார். 88 இறுதி என்று கருதுகிறேன் அவர் சந்திச்சது. இந்த காலேஜ் ஹவுஸில் நடந்த தேதி எனக்கு சரியாக நினைவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் குறைவான ஒரு காலம்தான் அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. இப்போ தலித் பாந்தர் இயக்கத்தை பற்றி அதிகமாக பேசுறதுக்கான ஒரு சூழலை அமையல. அவங்களுடைய கொடி, கொள்கை, கோட்பாடு எதுவுமே தெரியாது. பிறகு அந்த இறந்து மருத்துவமனையில் இருக்கிற போதே அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து, அப்போது ராம்தாஸ் அத்வாலே தான் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறோம். அப்போ விஷ்ணுதாஸ்னு ஒருத்தர் டெலிஃபோன்ஸில் ஏஐ அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன மலைச்சாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் அந்த தல்லாகுளத்திலேயே இருந்த அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருந்தார். அந்த அலுவலகத்தில் உட்காந்து ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கு தொலைபேசியில் அப்போ ட்ரங்க் கால் போட்டு தான் பேசுறது. ட்ரங்க் கால் போட்டு லைனை பிடிச்சப்போ விஷ்ணுதாஸ் பேசினார். அப்போ அவர் வந்து என்னால் வர முடியாது, நீங்களே அடக்கம் பண்ணுங்க. இப்போ கட்சி தலித் பாந்தர் இயக்கம் வந்து கிடையாது, நாங்கள் குடியரசு கட்சியாக மாறிட்டோம், நீங்களும் குடியரசு கட்சியாக மாறுங்க அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லி ஃபோனை வச்சுட்டு எங்களுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நான் சொன்னேன், உடலை அவங்க வரலன்னா பரவாயில்ல, அடக்கம் பண்ணிடுவோம். நாம் ஏன் வந்து அவங்க போகிற கட்சிக்கு மாறுற கட்சிகளாக நாமளும் மாறணும், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வந்து அண்ணன் உடலை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்றோம். இந்த உடலை அடக்கம் பண்ணுறோம். இப்போ தலித் பாந்தர் இயக்கத்தினுடைய தேசிய தலைமையோடும் தொடர்பில்லை. அந்த இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் மறைந்த பிறகு ரொம்ப நாள் கழித்து மேலூர்லேருந்து வந்த தம்பிங்கள்கிட்ட நான் கேட்டேன், அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், அவர் இறந்து தன்னால் ஆச்சு, யாரும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலையே அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வருத்தப்பட்டேன். அப்போ அந்த பையங்க வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் நடத்தலாம் அப்படின்னாங்க. அப்போ தான் ஜோசப் சேவியரை சந்திக்கலான்னு எல்லாம் முடிவு பண்ணோம். அவரை போய் சந்தித்த உடனே அவர் வந்து டிடிஎஸ் போய் தியான்சந்த் காரை பார்க்கலாம் அப்படின்னாங்க. எதுக்காகனா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுக்காக. அப்போ நாங்கள் அவரோட சேர்ந்து டிடிஎஸ் போனோம். அப்போ அவர் வந்து அங்கே பிரின்சிபால். நான் அந்த மாதிரி கூட்டம் நடத்தணும், தமுக்க மைதானத்தில் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தணும், அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, கடனாக வேணால் நான் தரேன், பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு 5000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து என்னுடைய சம்பளம், அந்த பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் தமுக்க மைதானத்தில், அவர் இறந்தது செப்டம்பர் 14, அவருக்கு கூட்டம் நாங்கள் நடத்துனது டிசம்பர் 30, 31. அக்டோபர், நவம்பர் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் அந்த இரங்கல் கூட்டம் நடந்தது. அது என்னுடைய முயற்சி நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் பங்கேற்றவர்கள் நீங்களே இந்த இயக்கத்தை எடுத்து நடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. அப்போ எனக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பொது வாழ்க்கையில் எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அரசியல் இயக்கத்திலையும் நான் இருந்ததில்லை. மாணவர் போராட்டங்களில் அங்கங்கே போய் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ திமுக மாணவர் அணி தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில், இந்திய எதிர்ப்பு பிரச்சனையில். அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நான் கலந்துக்கிட்டு பங்கேற்றிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த அனுபவம் தான் இருந்ததே தவிர மற்றபடி தலித் இயக்கம், அம்பேத்கர் இயக்க அனுபவங்கள் எதுவும் இல்லை. அதான் அது கிடையாது. அப்போது தமுக்க மைதானத்தில் வச்ச கோரிக்கையை நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து பேசுங்க. நீங்கள் 10 பேர் சேர்ந்து என்ன தலைவராக இருக்குன்னு சொன்னாக்கா அது சரியாக வராது. எனக்கும் அதில் வந்து ஒரு தயக்கம் இருக்குது. நான் யோசிச்சு தான் சொல்ல முடியும். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவும் இருக்கிறேன். ஒரு சாதி அமைப்பு, ஒரு சங்கத்தை எடுத்து நடத்துறதுல நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், ஒரு ஆலோசனை கூட்டம் போடுங்க அப்படின்னு. அந்த கூட்டம் தான் வந்து பயணியர் விடுதியில் நடந்தது. அங்கே மாப்பாளையம் பக்கத்தில் அரிஸ்டோங்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் ட்ராவலர்ஸ் பங்களா இருந்துச்சு. அதில் ஒரு 30 பேர் கலந்துருப்பாங்க. அந்த 30 பேர் கொண்ட கூட்டத்தில் தான் விஜயனும் கலந்துக்கிட்டார். மலைச்சாமியுடைய தம்பி விஜயன் கலந்துக்கிட்டார். அப்போ ஒரு தற்காலிகமாக மாநில அமைப்பாளர் பொறுப்பு நீங்கள் ஏற்று செயல்பட முடியுமான்னு கேட்டாங்க.
தற்காலிகமாக என்ன இருக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். அது 1990 ஜனவரி 21 பின்னால் தெரிஞ்சுது. ஓகே சார். அப்படி தான் இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற சூழல் உருவானது. ஓகே சார். மீனாட்சிபுரத்தில் வந்து நிறைய தலித் குடும்பங்கள் ஒன்றா மதம் மாறினாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களோட பிஹெச்டி ரிசர்ச் இருந்ததா? ஸோ ஸ்காலர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் பற்றி போய் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? எந்த புரிதலோடு அவங்க போய் ஸ்காலர்ஸாக வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அது எடுத்துக்கிற பொருளை பொறுத்து தான் இருக்குது. என்ன டாப்பிக்கில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து அவங்க தான் நமக்கு ரிசோர்ஸ். ஓகே. அவங்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் கைடோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கொஷினரை ப்ரிப்பேர் பண்ணி ரேண்டமாக நீங்கள் சாம்பிளை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தகவல்களை திரட்டணும், டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் அப்படி தான் பண்ணினேன். என்னுடைய கைடு வந்து வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் கே சொக்கலிங்கம். முதல்ல ரேண்டமாக பண்ணணும். அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. உடனே எங்கள் கைடு என்ன சொன்னார், 100% பாப்புலேஷன் அப்படியே எடுத்துருங்க, ரேண்டம் வேண்டாம் அப்படின்ட்டார். அப்போ அவங்க மதம் மாறிய அத்தனை குடும்பங்கள், 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சந்தித்தேன். ஒரு வாரத்துக்கு மேலே அங்கேயே தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தர்கிட்ட கொஷினரை கொடுத்து அந்த டேட்டாவை நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிஷியன்கிட்ட கொடுத்து அந்த விவரங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணோம். அப்போ மக்கள் வந்து நடந்த விவரங்களை முழுமையாக எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டார்கள். சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாம்பிளை வந்து ஏனோதானோன்னு கருதக்கூடாது. சாம்பிளை வந்து 100% எடுத்தால் ரொம்ப நல்லது. ரேண்டம் சாம்பிளிங்கை விட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு 100% எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான புள்ளி விவரங்கள் கிடைக்கும். நம்முடைய ஆய்வுக்கு அது பெரிய அளவில் துணை புரியுங்கிறது என்னுடைய ஆய்வில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே சார். சார், பூனா பேக்ட் பற்றி ஒரு கொஸ்டின் சார். என்னென்னா, பூனா பேக்டில் வந்து இரட்டை வாக்குரிமை, அப்புறம் இப்போ வந்து காந்தியோட ஒரு செயல்பாட்டினால இப்போ வரைக்கும் தலித் மக்கள் இந்து சாதித்துவ கட்டமைக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு கருத்து வெளியில் இப்போ இருக்க இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் அதே சமயம் காந்தியை இந்த விஷயத்தில் பூனா பேக்டுக்காக அவங்கள விமர்சித்தாலும் இப்போது நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் காந்தியை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல பூனா பேக்டை பற்றி கொஞ்சம் நம்ம பேசணும். அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் இவங்க வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதில் முக்கியமாக வந்து மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற வகைராவில் எங்களையும் சேர்க்கணும். எப்படி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ அப்படி காஸ்ட் மைனாரிட்டிஸ், முஸ்லீம், சீக்கியர்கள், கிறித்தவர்கள், பௌத்தர்கள் அப்படின்னு மத சிறுபான்மையினர் இருக்கிற மாதிரி தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்ங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கணும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் உரிமைகள் வழங்கப்படுதோ அந்த உரிமைகள்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசனும் முன்மொழிஞ்சது. இப்போது தலித்துகளுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் அந்த சமூகங்களை சார்ந்த மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். ஒரு முஸ்லீம் பிரதிநிதியை முஸ்லீம் அல்லாதவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிரதிநிதியை கிறிஸ்தவ மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். அதில் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பங்கேற்று ஓட்டு போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தலித் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும்னா தலித் மக்கள் மட்டுமே வாக்களிக்கணும். பழங்குடி பிரதிநிதினா பழங்குடி மக்கள் மட்டுமே வாக்களிக்கணும். தலித் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க வாக்களித்தாங்கன்னா அவங்க தீர்மானிக்கிற ஒருத்தர் தான் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போ அவங்க பெரும்பான்மையாக இருக்கும்போது எந்த ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலும், நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலும், அல்லது ஒரு பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டாலும் தலித்துகள் அங்கே சிறுபான்மையாக இருக்கிறாங்க, தலித் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுற ஒருத்தனை, ஆமாசாமி போடுற ஒருத்தனை, தலையாட்டுற ஒருத்தனை தான் தேர்ந்தெடுக்கணும், சுதந்திரமாக இயங்குற ஒருத்தனை நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற கருத்து தான் இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ இதை வந்து முன்னுணர்ந்து அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன்லாம் எங்களுக்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் வித் டூயல் ஓட்டிங், அதாவது எங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஓட்டு, பொதுவான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஓட்டு. பொதுவான பிரதிநிதியை நாங்கள் தேர்ந்தெடுக்க உரிமை இல்லைன்னா அவங்களும் நாங்களும் வந்து செப்பரேட் ஆயிடும், எந்த உறவுமே இல்லாமல் போயிடும்.
ஓகே சார். அவங்க எங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவங்க எங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்கள் விரும்புகிற நபரை எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாமல் போயிடும். அவங்க விரும்புகிற நபர், ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 40,000 60,000 தான் தலித்துகள் இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் அந்த தலித் அல்லாதவர்கள். இப்போ அவங்க பெரும்பான்மையாக ஓட்டு போட்டாங்கன்னா தலித்துகள் எவ்வளவு 100% ஒரு பிரதிநிதி ஓட்டு போட்டால் கூட ஜெயிக்க முடியாது. இப்போ பாராளுமன்ற தொகுதியில் 3.5 லட்சம் பேர் தலித்துகள் இருக்கிறாங்கன்னா 3 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டால் கூட நான் ஜெயிக்க முடியாது. அப்போ கூடுதலாக எனக்கு இன்னும் 1.5 லட்சம் பேர் ஓட்டு போடணும். இப்போ தலித் அல்லாதவர்கள் கூடுதலாக ஓட்டு போட்டாங்கன்னா எந்த வேட்பாளர் போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அவங்க விரும்புகிற ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற சூழல் தான் அமையும். இதைத்தான் முன்னுணர்ந்து அம்பேத்கர் எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் வித் டூவல் ஓட்டிங் பவர், இரட்டை வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னாரு. இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னதுனால காந்தி ஏற்கனவே வேற ஒரு போராட்டத்தில் கைதாகி எரவாடா சிறைச்சாலையில் இருந்த காந்தியடிகள் இதை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கிறார். நீ டிவைட் அண்ட் ரூல் பண்ற, இந்து சமூகத்தை பிளவுபடுத்துறதுக்காக இந்த வேலையை செய்கிற, எஸ்சி எஸ்டி நீங்க தனியா அப்படி பொலிட்டிக்கல் செப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சோசியல் செப்பரேஷன் உருவாயிரும், எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவுமே இல்லாமல் போயிடும். அப்படின்னா இந்து சமூகம் 2ஆ பிளந்துரும், இந்து சமூகத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், அந்த பெரும்பான்மைங்கிற எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு அவருக்கு பயம். அதை கண்டித்து சாகுற வரை உண்ணாவிரதம் இருக்கிறார். நீ திரும்ப பெற வரல நான் விட மாட்டாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லிட்டா, நீ இதை பற்றி ஏதாவது பேசணும்னா அம்பேத்கர்கிட்ட கேட்டுங்க, நாங்கள் எடுத்த முடிவு தான், இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு ராஜாஜி மாதிரியான தலைவர்கள் எல்லாம் அம்பேத்கரை சந்திச்சு, காந்தி இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறாரு, நீங்கள் காந்தியை பாருங்கள், இந்த கோரிக்கையை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள்னு ஒரு உண்ணாவிரதம் நடக்குது. அம்பேத்கரும் போய் காந்தியை பார்க்குறாரு. 2 பேருக்கு இடையில நிறையா விவாதம் நடக்குது. நீங்கள் அம்பேத்கர் கேட்குறாரு, அன்டச்சபிள்ஸுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இந்த அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கிறது என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சூடான விவாதங்கள்லாம் நடக்குது. அப்புறம் எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட என்னோட இருக்கிறவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாரு. இந்த மாதிரி 4 நாள் கடந்து கடைசியாக அவர் ஒத்துக்கிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. அதில் என்னன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறது. எஸ்சிக்கான ரிசர்வேஷன் உண்டு, ஆனால் 5 வருஷம் தான் ரிசர்வேஷன். இது காந்தி சொல்கிறாரு. அப்புறம் கடுமையான விவாதங்களுக்கு பிறகு 10 வருஷம் சொல்லி முடிவு பண்ணி தேவைப்பட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் தான் பூனா பேக்ட்னு சொல்கிறாங்க. அதில் காந்தி கையெழுத்திடலை, காந்தி சார்பில் மற்றவங்க கையெழுத்திட்டாங்க. இதை முதல்ல நமக்கு எதிரானதுன்னு சொல்லி பப்ளிக்காக பொதுமக்கள்கிட்ட அம்பலப்படுத்தினது விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ நான் ஒத்தக்கடையில் விஜயன் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். செப்டம்பர் 24 ஒரு கருப்பு நாள், தலித்துகளுடைய அரசியல் உரிமையை பறித்த நாள், இது காந்தி செய்த ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அதே ஒரு போஸ்டர் அடித்து, காந்தி ஒரு அஹிம்சா மூர்த்தி. அப்போ செப்டம்பர் 24 அன்னைக்கு மதுரையில் ஒரு போஸ்டர் அடித்து நான் விட்டுறோம், காந்தி செய்த படுகொலை டைட்டில் போட்டு தலித்துகளுக்கு, ஏன்னா அவர் அஹிம்சா மூர்த்தி இல்லையா, அவர் எப்படி ஒரு படுகொலை செய்வார் அப்படிங்கிற ஒரு கவன ஈர்ப்புக்காக அந்த தலைப்பை போட்டு, அது மாதிரி தலித் மக்களுக்கு கிடைக்க இருந்த அரசியல் உரிமையை சூழ்ச்சி செய்து தட்டி பறித்தவர் காந்தி, இது தலித் மக்களுக்கு இழைத்த மாபெரும் துரோகம், இது ஒரு படுகொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர், அந்த பொருள்பட ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறோம். அப்போ அது ஒரு பரபரப்பு உருவாக்குச்சு. அதுவரையிலும் பூனா ஒப்பந்தத்தால் தான் நாம் இந்த பலன்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் தான் தலித் தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்பேத்கர் இயக்க தலைவர்கள்லாம் பூனா ஒப்பந்தத்தை நெகட்டிவாக பார்க்கல, அதை எதிர்மறையாக அணுகணுங்கிற விஷயத்த முதல்ல பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு பிறகு நான் நிறைய கூட்டங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு எல்லாருமே அதை விமர்சிக்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது அம்பேத்கர் அன்றைக்கு ஒரு சமூக நல்லிணக்கம் கருதி காந்தியின் உயிரும் முக்கியமானது தான் அப்படின்னு தலைவர்கள் எல்லாம் கொடுத்த அழுத்தத்தை ஏற்று அவர் கையெழுத்திட்டு அதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் அப்படிங்கிறத பின்னால் நம்ம தெரிய வந்துச்சு. அவருடைய மன உளைச்சலுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதே அவருக்கு உடன்பாடு இல்லை, அது ஒரு கில்ட்டி கான்சியஸுக்கு அவர் போயிட்டார். அதுதான் பூனா ஒப்பந்த வரலாறு. காந்தியை நம்ம அதுக்காக அந்த ஒரு காரணத்திற்காக நாம் அவரை விமர்சித்தாலும் கூட மதச்சார்பின்மைங்கிற நிலைப்பாட்டில் ஒரு உறுதியாக இருந்தார்.
கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு கருத்து, அது அம்பேத்கர் முன்மொழிந்த கருத்து தான். இந்து ராஷ்டிராங்கிற கருத்தை அவர் ஏற்றுக்கல. மத அடிப்படையில் இந்த தேசத்தை வந்து வழிநடத்தணுங்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. தேசம் மதசார்பற்ற தேசமாக இருக்கணும், அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கணும். இந்த கருத்தில் அம்பேத்கரும் காந்தியும் ஒரு புள்ளியில் உடன்பட்டார்கள். அப்படிங்கிற வகையில் காந்தியடிகளை நம்ம வந்து இந்த இடத்துல கட்டாயமாக உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, அதே ஊராட்சி தேர்தலில் இருக்க ஒரு இன்னொரு சிக்கல் என்னன்னா, பெண்கள், தலித் பெண்கள் நின்று ஜெயிக்கிற இடத்துல கூட அவங்க வந்து சேர்ல உட்கார முடியாத சூழ்நிலையும் இருக்கு. அப்படியே அதையும் மீறி அவங்க வேலை செய்யறதாலும் தன்னிச்சையா சுயமா எந்த டெசிஷன்ஸும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இது வந்து அதிகமா அந்த ஊர்ல இருக்க சாதிய புத்தி இருக்க ஆதிக்க ஜாதி பெண்களும் ஆண்களும் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒடுக்குமுறைய நடைமுறையில கொண்டு வச்சிருக்காங்க. விஏ ஆஃபீஸர்ஸை ரொம்ப தாழ்வா ட்ரீட் பண்றதுல இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அது இருக்குது. ஓகே. இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து எல்லா தளங்கள்லையும் எதிரொலிக்குது, அரசியல்லையும் எதிரொலிக்குது. மொத்தத்தில் சாதி ஒழிப்பு சிந்தனைங்கிறது வளரணும். பெரியார் அம்பேத்கர் அரசியல் இன்னும் வலுப்பெறணும். சாதி அடிப்படையில் இருக்கிற இந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிற மனப்பான்மை அது ஒரு உளவியல் சிக்கல். அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், அவங்கள புரிய வைக்கணும். மேலவளவு படுகொலை அப்படி நடந்தது தான். என்ன போராட்டம் நடத்தினாலும் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு லீடர் அவங்கள்ட்ட இல்லை. எஸ்சிக்குன்னு ரிசர்வ்டாக ஆயிடுச்சு. போராட்டம் நடத்தினா மாற்றிடுவாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அப்படி பண்ண முடியாது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சமுதாய தலைவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படுகொலை நடந்திருக்காது. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கும் வந்து படித்தவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க மத்தியிலும் இந்த சாதிய உணர்வுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. கல்வி மட்டும் வந்து சாதியை ஒழிச்சிடாது. சமூக புரிதல், சமூக அரசியல் குறித்த புரிதல் அப்படிங்கிறது தேவை. சாதியை ஒழிக்க வேண்டிய தேவை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏற்ப ஒரு அரசியல் விழிப்புணர்வு தேவைப்படுது. அந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற முழக்கத்தை நாங்கள் முன் வச்சு தொடர்ந்து பரப்புரை செய்கிறோம். ஆனால் நிறைய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் வந்து சாதி பெருமையை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. நீயும் ஆண்ட சாதி தான், நானும் ஆண்ட சாதி தான், நாம் வந்து சுயசாதி வெறுப்பு வேண்டாம், சுயசாதி பெருமை பிறசாதி நட்பு அப்படின்னு ஒரு புதிய முழக்கத்தை உருவாக்கி சாதி பெருமையை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சாதியே ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை வளர்க்குறதுக்கு பதிலாக சாதி பெருமை பேசிட்டு பிற சாதிகளோட நல்லிணக்கமாக இருப்போம் அப்படின்னு பரப்புறது சாதியை வாழ வைக்கிற முயற்சி. இப்போ அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இன்னும் தொடருது. இப்போ சாதி ஒழிப்பு சிந்தனைங்கிறது வளரணும்னா இங்கே பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு, மகாத்மா பூலே, பசவண்ணா, நாராயணகுரு, ஐயா வைகுண்டர், இந்த மாதிரியான தலைவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே சார். சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமூக நீதி பற்றி அதிகம் பேசுகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்திருக்கு. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு எல்லா தலைவர்களையும் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஆர்டிஐ மூலமாக நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, மதுரையில் தான் அதிகமாக எஸ்சி எஸ்டிகளுக்கான வன்கொடுமை அதிகமாக கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. மதுரைக்கு அடுத்து தேனியாக இருக்குது. ஸோ இவ்வளோ முற்போக்கு பேசுகிற நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து நீங்கள் வந்து மதுரையில் தான் அதிகமாக இருக்குது, தேனியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பர்சன்டேஜ் வச்சு பார்க்குற விஷயம் இல்லை. இது எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே குறைவாக இருக்குங்கிறது அல்ல பிரச்சனை. ஓகே. மொத்தத்தில் இந்த உணர்வுங்கிறதே அழித்தொழிக்கப்படும். ஓகே. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடங்கள்ல கூடுதலாக தெரியும். ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத இடத்துல நீங்கள் போய் கேஸ் கொடுக்குறோம், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க, 2 தரப்பையும் மிரட்டி அனுப்பிச்சி விட்றாங்க, இல்லைன்னா கவுண்டர் கேஸ் போடுவோன்றாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகாமல் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு முந்தைய காலத்தில் வந்து சுத்தமாக 89 இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வராதுக்கு முன்னெல்லாம் வெறும் ஐபிசி தான், பிசிஆர் கேஸ் இருந்துச்சு 1955. அந்த கேஸே யாரும் போடுறது கிடையாது, அந்த சட்டத்தை யாரையுமே பயன்படுத்துறது கிடையாது. இப்போ வழக்கே பதிவாகாமல் இருந்துச்சு. இப்போ இந்த சட்டம் வந்து 6 வருஷம் கழிச்சு விதிகள் வந்துச்சு. விதிகள் வந்த பிறகும் பல வருஷங்கள் நம்ம போராடி சட்டமன்றத்தில் பல முறை பேசி திரும்ப வந்து போராட்டங்கள் நடத்தி அப்போ தான் இம்ப்ளிமெண்டேஷனே வந்துடுது. இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடங்களில் சில மாவட்டங்களில் வழக்குகள் திரும்ப பதிவாகிறதுனால ஒரு 50% தான் வழக்குகளே பதிவாகும். பதிவான இடங்கள்லே. பதிவாகாத இடங்களில் நிறைய இடங்களில் பதிவு பண்ணாமலே விட்டுறாங்க.
10 கேஸ் போகுதுன்னா அதில் 1 கேஸ் 2 கேஸ் தான் பதிவு பண்ணுறாங்க. ஓகே. நம்ம மாதிரி இயக்கங்கள் வந்த பிறகு தான் அட்லீஸ்ட் சிஎஸ்ஆராவது கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறோம். சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு அப்புறம் எஃப்ஐஆர் போடுங்கன்னு பிரச்சனை பண்ணுறோம். எஃப்ஐஆர் போட்ட பிறகு கைது பண்ணுங்கன்னு போராட வேண்டியது. 1 மாதம் 2 மாதத்துல இது வந்து பொய்யான தகவல், ஆதாரம் இல்லை அப்படின்னு ரெஃபர் பண்ணிடுறாங்க. ரெஃபர் பண்ணுறது நமக்கு தெரியாமல் போயிருக்கு. அதனால புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி விவரம் வந்து மதுரையிலையும் தேனியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, மற்ற இடங்களில் இல்லை அப்படின்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, மற்ற மாநிலங்களில் இல்லை அப்படின்லாம் கிடையாது. இந்தியா முழுக்க சாதிய உணர்வுங்கிறது ஒரு நேஷனல் ஃபினாமினாவாக இருக்குது, தேசிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ தேசிய அளவில் நம்ம வந்து ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைக்கணும், இடதுசாரி சக்தியில் ஒருங்கிணைக்கணும், விளிம்பு நிலை மக்களை வந்து அரசியல்படுத்தி அவங்கள ஒருங்கிணைக்கணும், சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒரு அரசியல் சக்தியாக எழுந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். தண்டகாரண்யம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ ஒன்று சொல்லியிருந்தீங்க, மக்கள் நக்சல்வாதிகளோடு தான் இருக்கிறார்கள், நக்சல்வாதிகள் மக்களோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நக்சல்வாதிகள்னால் யார் சார்? அரசாங்கம் நக்சல்வாதிகளை எப்படி பார்க்கிறது? இந்திய மக்கள் எல்லாருமே பொதுவாக இந்திய மக்கள் நக்சல்வாதிகளை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் வந்து 40 வருஷமாக கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில் இருக்கேன். விளிம்புநிலை மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன். பலதரப்பட்ட அமைப்புகளின் தலைவர்களோடு அவங்க அரசியல் களத்தில் அவங்களோட கைகோர்த்து நின்றுருக்கிறேன். என்னுடைய பார்வையில் நக்சல்வாதிகள் அரசுக்கு எதிரானவர்கள், ஆனால் மக்களுக்கு ஆதரவானவர்கள். அப்படின்னா அரசு மக்களுக்கு எதிராக இருக்கிறது தான் பொருள். நக்சல்வாதிங்கிற ஒரு கிராமத்தில் எழுந்த புரட்சியை ஒட்டி அவங்க நக்சல்வாதிகள்னு அழைக்கிறாங்க. அவங்க வந்து மார்க்சியல் எண்ணிய அரசியலை உள்வாங்கியவர்கள். இப்போ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களை மாவோயிஸ்ட்டுகள்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த இயக்கங்கள் இருக்கிறது. அதில் இப்போ சில இயக்கங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் பல அமைப்புகள் வந்து ஆயுதம் தாங்கிய குழுக்களாக தலைமறைவாக இருக்கிறாங்க, மக்களோடு நிற்கிறாங்க. குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்களில் அங்கே இருக்கிற காடுகளில் பயிற்சி பெறுறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிலத்தை பறி கொடுக்க முடியாது, தனியார் மயமாகிறத ஏற்றுக்கல, கனிம சுரங்கங்களுக்கிற பேரில் ஆக்கிரமிப்பு செய்கிறத ஏற்றுக்கல. இதெல்லாம் மக்களை அரசியல்படுத்தி மக்களை திரட்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. நீ வந்து இங்கே வந்து கனிம சுரங்கங்களை உருவாக்கக்கூடாது, எங்கள் நிலங்களை நீ பறிக்கக்கூடாது, நாங்கள் இந்த நிலங்களை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், அதுதான் எங்களுக்கான ஒரே வாழ்வாதாரம், அதனால் எங்கள் நிலத்திலேருந்து எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற குரல் இன்னைக்கு பழங்குடி மக்கள்கிட்ட மேலோங்கி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து நக்சல்வாதிகள் தான். வேறு எந்த அமைப்பும் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கல. இப்போ அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் எதிர்க்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சிக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம், தேச வளர்ச்சிக்காக, அதை தடுக்கிற இயக்கமாக இவங்க இருக்கிறாங்க, இவங்க வந்து பயங்கரவாதிகள், கையில் ஆயுதம் வச்சுருக்கிறாங்க, அதனால் இவங்களை வந்து இவங்க மக்கள்கிட்ட இருந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நக்சல்வாதிகளை வந்து மக்கள் விரோதிகளாக சித்தரிக்கிறத எதிர்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் மட்டும்தான் ஆப்ரேஷன் ககர் பற்றி மீடியாட்ட பதிவு பண்ண ஒரே தலைவர் தமிழகத்தில். அதே சமயம் பார்லிமெண்ட்லேயும் ஏன் சார் யாருமே 400 மலைவாழ் மக்கள் வந்து ஆப்ரேஷன் ககருங்கிற பேரில் கொண்டிருக்காங்க, யாருமே பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசாததுக்கு காரணம் என்ன? பொதுவாக வந்து நக்சல்வாதிகளை மக்கள் விரோதிகளாக பார்க்குற ஒரு பார்வை தான் தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அதனால் வந்து அவங்க ஆப்ரேஷன் ககர் அப்படிங்கிறத வந்து நக்சல் ஒழிப்பு திட்டமாக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கொல்லப்படுறவங்களாம் யாருன்னா பொதுமக்கள் தான். 10 பேர் கொல்லப்படுறாங்கன்னா அதில் 8 பேர் 9 பேர் பொதுமக்களாக தான் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து நக்சல் முத்திரை குத்தி, பொதுமக்களையும் நக்சல் முத்திரை குத்தி அழித்தொழிக்கிற ஒரு நடவடிக்கை தான் இங்கே ககர் ஆப்ரேஷன் அப்படின்னு நடக்குது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. நக்சல்வாதிகள் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க, அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறாங்க, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எதிர்க்கிறாங்கிறதுனால மக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியும்? பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்க தான். பெரிய நிலப்பரப்புகளும் அரசியல் இடைத்தரகர்களும் அந்த மக்களை கடுமையாக ஒடுக்குறாங்க, சுரண்டுறாங்க, அவங்கள அந்த வாழ்வாதாரத்திலிருந்து வெளியேற்றுறாங்க, அவங்க நிலங்களை பறிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிற்கிற ஒரே பாதுகாப்பு அரண் வந்து நக்சல்வாதிகள் தான். சார், இந்தியாவிலே திரை நடிகர்கள் அதிகமாக அரசியல் வருவதை வந்து பெருசாக நம்ம ஏற்றுக்கிறோம். மற்ற நாடுகளில் இந்த நிலை கொஞ்சம் கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசும்போது எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய், சீமான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து
இவங்க வரப்பவும் ஒவ்வொரு தடவை வரப்பும் மீடியாவோட சப்போர்ட் அவங்க பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா ஒரு கருத்து வெளியில் நிலவிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட வளர்ச்சி மீடியாவோட சப்போர்ட் அதிகமாக இருக்கிறத நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இது உங்களுக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்கா, இல்லை இது எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணி போய்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தியா முழுக்க சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சினிமா கவர்ச்சிங்கிறது ஒரு அரசியல் மூலதனமாக இல்லை. அதுக்கு யார் காரணங்கிற ஆய்வுலாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியை ஏற்றுக்கிறாங்க அல்லது அதை நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கசப்பான உண்மை தான். அதை மறுக்க முடியாது. ஜனநாயகத்தில் இதையெல்லாம் நம்ம வந்து கசப்பானது தான்னாலும் கூட ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ சினிமாவுக்கு வராதவங்க ரொம்ப நல்லவங்க, சினிமாவில் தொடர்பு இல்லாதவங்க ரொம்ப யோக்கியமானவங்க, அதனால் அவங்க தான் அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு வாதம் செய்ய முடியாது. நம்ம அரசியலில் வந்து எங்கேருந்து வந்தால் தான் என்ன, மக்களை நேசிக்கணும், மக்களுக்காக தொண்டாற்றணும், மக்கள் பக்கம் நிற்கணும், மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு கொள்கைகளை வகுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் முதன்மையானது. சினிமாக்காரங்க வர்றதுனால ஒன்றும் நமக்கு பெரிய சேதம் இல்லை. ஓகே. சீமான் பின்னால் செல்லும் இளைஞர்கள் வேறு அரசியல் நோக்கி திருப்பப்படுகிறார்கள், அவங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் தேவைப்படுகிறது அப்படின்னு பொதுவாக இளைய தலைமுறைக்கு அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? குறிப்பாக அவர் தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ண முடியாது. பாஜக பேசுகிற அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல் தானே. ஓகே. என்னுடைய பார்வையில் வந்து நம்ம விளிம்பு நிலை மக்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறோம். அவங்களுடைய கல்வி உரிமைகள், இதர அரசியல் உரிமைகள், இது எல்லாத்துக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். இதுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம் பாஜக. எப்படின்னா, அவங்க வந்து மத அடிப்படையில் மக்களை அணிதிரட்டணும், இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டணும், இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்பதை அதிகாரபூர்வமாக பிரகடனம் செய்யணும், அதுக்கு தடையாக இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை அடியோட மாற்றணும். இதையெல்லாம் சாதிக்கணும்னு சொன்னால் சாதி உணர்வும் மத உணர்வும் தேவை. அதனால் சாதி உணர்வை வந்து இப்போ ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம்லாம் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய அரசியல் தான் அது. ஆண்ட பரம்பரைங்கிற முழக்கமெல்லாம் பாஜக RSS உடைய அஜெண்டா. அது சாதி பெருமையை பேசுகிறது, பறையர்னு பெருமையாக பேசு, அதெல்லாம் இழிவில்லை. பறையருங்கிற சாதியை ஒழிக்கணும், எந்த சாதியும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு போராடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இதெல்லாம் எல்லாரும் அவன் சாதியை என்னதான் கவுண்டருங்கிறான், தலை கெத்தா போகிறான், அவன் வந்து தேவருங்கிறான் கெத்தா போகிறான், அப்போ நீ பறையர்னு கெத்தா போ அப்படின்னு சொல்கிறது வந்து லாஜிக் வந்து கரெக்டாக இருக்கும். பட் அது ஐடியாலஜி தப்பு, அதனுடைய நோக்கம் ரொம்ப ஆபத்தானது. அப்போ ஒவ்வொருத்தரும் சாதி பெருமை பேச பேச அது பிஜேபிக்கு வலு சேர்க்கும். சாதி பெருமைங்கிறது மத பெருமையாக மாறும், மதவாதமாக மாறும். மதவாதமாக மாறுறது வந்து RSS உடைய கனவை நனவாக்கும். RSS உடைய கனவு என்ன, சாதியை ஒழிக்கிறது கிடையாது. RSS கனவு என்ன, சமத்துவத்தை உருவாக்குறது கிடையாது. RSS உடைய கனவு வந்து பெண்கள் அதிகாரம் பெறணும், அவங்களெல்லாம் இந்த அடிமை தலையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது RSS உடைய பேச்சு கிடையாது. ஒரு காலத்திலும் அவங்க அப்படி பேசினதில்லை. இந்த மாதிரியான முற்போக்கான கருத்துக்களை ஒரு காலத்திலும் RSSஓ பிஜேபியோ பேசினதில்லை. அப்போ அவங்க வந்து ஏற்கனவே இருந்த சோஷியல் ஆர்டர் அப்படியே இருக்கணும். பிராமின் அவன் தான் எல்லாருக்கும் மேலான ஆள், மற்றவங்க எல்லாம் கீழான ஆள். என்னதான் இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. ஒருத்தன் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தால் கூட பிராமணனாக பிறந்துட்டான்னா அவன் உயர்ந்த சாதி, அவனுக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும். இந்த சோஷியல் ஆர்டர் மாறக்கூடாது. என்னதான் ஒருத்தி பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் பொம்பளை தான், அவள் வந்து ஆம்பளைக்கு கீழே. அவள் படிச்சிருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், MLA ஆகலாம், நீதிபதி ஆகலாம், ஆனால் அவள் வந்து புருஷனுக்கு கட்டுப்பட்டவ. இந்த சோஷியல் ஆர்டர் மாறக்கூடாது. இதுதான் பிஜேபி RSS உடைய அரசியல். இந்த அரசியலுக்கு துணை போகக்கூடிய வேலைகளை பல பேர் செய்கிறாங்க. அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசியலுக்கு சில பேர் துணை போகிறாங்க. இப்போ அந்த வகையில் தான் நாங்கள் வந்து சீமான் கட்சியை சார்ந்தவர்களை கூட நீங்கள் உங்கள் அரசியல் வந்து ஒரு மாற்று அரசியலாக இல்லாமல் மதவாத அரசியலுக்கு துணை போகிற அரசியலாக இருக்குதுன்னு நாங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்க திமுகவை மட்டும் எதிர்க்கலை. திமுகவை எதிர்த்தா யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல. அவங்க வந்து அடிப்படையான சமூக நீதி அரசியல், திராவிட அரசியல், அதை வந்து சிதைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. திராவிட அரசியலுங்கிறது திமுகவுக்கு மட்டும் சொந்தம், திகாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய
விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் அது. சார் சமீபத்தில் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்ட கேகேசி பாலு வள்ளிக்கும்மி ஆட்டத்தப்போ வந்து கவுண்டர் சமுதாயத்தை பெண்களை சேர்ந்தவங்களை வந்து சுயசாதியில் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியம் வாங்கினாரு. இது எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுல இருக்க பிரச்சனை என்ன? ஏன்னா வந்து அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் ஏதோ வள்ளிக்கும்மி புகழ் பெற்றவர் அப்படின்றாங்க. எனக்கு அதுவும் நான் பார்த்ததில்லை. இந்த கலைமாமணி விருது கொடுத்த பிறகுதான் அந்த சர்ச்சைகள் வெளியே வந்துச்சு, விமர்சனங்கள் வந்துச்சு. நான் பெருசாக அதை தான் பார்த்தேன். அந்த வள்ளிக்கும்மியில் இன்னொரு பிரச்சனைனா மற்ற ஜாதிக்காரங்களை வந்து உள்ளேயும் விட மாட்டாங்க சார். உள்ளே வந்தாங்கன்னா வீடியோ எடுத்து அவங்க ஃபோட்டோவை போட்டு பிரச்சனையும் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சனாதன அரசியல் அப்படிங்கிறது. இதை கட்டி காப்பாற்றுறதுக்குன்னு உருவான இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இது வந்து சிதைந்து போகக்கூடாது அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துறதுக்கு உருவானது தான் பிஜேபி. இந்த காரணங்களால் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நம்ம வந்து கொள்கை பகையாக நம்ம பார்க்குறோம். அவர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்குது. இப்படி தான் சமூகம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்தது வந்து பெரிய அதிர்ச்சியான ஒன்று தான். தமிழ்நாடு அரசு அதை திரும்ப பெறணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த மாதிரியான சனாதனத்திற்குள் போய் இளைய தலைமுறை சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் விடுக்கிற வேண்டுகோள். சார், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் தலித் மக்கள் சென்று படிக்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் கோத்ரூ பண்ணுற அளவுக்கு பெரிய ஆப்ரேஷன் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதிக்க ஜாதி சேர்ந்த குழந்தைகள்னால. ஸோ இதை பற்றி இவ்வளோ வருஷமாக நீங்கள் பார்க்குறப்போ விசிகே மூலமாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ தொடங்கணும்னு எப்போவாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அதுக்காக நம்ம தனியாக ஸ்கூல் தொடங்கிட முடியாது. கோயிலுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்கிறாங்கிறதுக்காக தனியாக கோயில், ஏரியில் இறங்க விட மாட்டாங்கிறாங்க தனியாக ஏரி, பொது சுடுகாட்டில் கொளுத்த விட மாட்டாங்கிறதுக்காக தனியாக சுடுகாடு. அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை சஸ்டெயின் பண்ணுற ஒரு முயற்சி அது. இந்த சாதிய சனாதன அரசியலுக்கு நம்ம துணை போகிற மாதிரி ஆகும். இதெல்லாம் பொதுமைப்படுத்தணுங்கிறது தான் நம்ம போராட்டமே. எல்லோரும் ஒரே குளத்தில் இறங்கி குளிக்கணும், எல்லாம் ஒரே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வழிபாடு செய்யணும், எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து படிக்கணும். அதுதான் போராட்டமே. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் மெர்ஜ் ஆகிறது தான் அம்பேத்கர் அரசியல். இதை வந்து தனியாக நம்ம வந்து தனி வாக்காளர் தொகுதி கேட்டாருங்கிறது ரெப்ரசன்டேஷனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக. அது வந்து ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். யாரெல்லாம் வந்து வீக்கெண்டு சொசைட்டியோ செக்ஷனோ அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி வந்து தனி எஸ்சிக்கான தனி பள்ளிக்கூடங்கள், எஸ்டிக்கு தனியாக பள்ளிக்கூடங்கள் நம்ம உருவாக்கணும். அரசாங்கம் வந்து அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக சில உறைவிட பள்ளி வச்சுருக்கிறாங்கன்னா அவங்கள மேம்படுத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்கிடக்கூடாது. அப்படி ஒரு நோக்கம் இருந்துடக்கூடாது. அதனால் எல்லாரும் பொதுவாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணுங்கிறது தான் என்னுடைய. நீங்கள் சிஎம் ஆனால் எந்த செயல் திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் இருக்கும்? டாஸ்மாக் கடையில் ஒழிக்கிறது தான் முதல்ல. நீங்கள் சிஎம் எப்படி சொல்லுவீங்க? அது மக்கள் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. மக்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. மக்கள் சொல்கிற காலம் வந்தால் நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்க.